அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செம்பருத்தியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செம்பருத்தியில் என்னென்ன பயன்கள், மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செம்பருத்தி என்பது வேறு. செம்பருத்தி என்ற தகவல் நம்மில் பலருக்கு தெரியாது. செம்பருத்தி என்பது பருத்தியில் ஒரு வகை. அது இப்போது அழிந்து போய்விட்டது. செம்பருத்தி என்பதே இன்றைக்கு செம்பருத்தி என அழைக்கப்படுகிறது. சித்தர்கள் செம்பருத்தியை தங்க புஷ்பம் என்று அழைக்கிறார்கள். அந்த அளவு அது மருத்துவ குணம் நிறைந்திருக்கிறது. இதனோட தாவர குடும்பம் மால்வேசி அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரவியல் பெயர் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ். செம்பருத்தியில் 100க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன. பொதுவான சில வகைகள் ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ். இது பொதுவாக சீன செம்பருத்தி எனப்படுகிறது. ஹைபிஸ்கஸ் சிரியாக்கஸ் இந்த வகையான செம்பருத்தியும் சீனாவை சேர்ந்தது. ஹைபிஸ்கஸ் டிலியாசியஸ் முக்கியமாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல நாடுகளின் கரையோர பகுதிகளில் இந்த வகை செம்பருத்தி காணப்படுகிறது. ஹைபிஸ்கஸ் சஃப்டரிக்ஃபா இது மேற்கு ஆப்பிரிக்காவில் பெருமளவு காணப்படுகிறது. வளரிடம், வளரியல்பு மற்றும் பரவல். செம்பருத்தி பசுமை மாறா புதுச்செடியாகவோ அல்லது சிறிய மரமாகவோ வளரும். ஒற்றை செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை செம்பருத்தி என்று இதில் பல வகைகள் உண்டு. இது கிழக்கு ஆசியாவில் தோன்றிய தாவரமாகும். இது இந்தியா, சீனா மற்றும் இலங்கையில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது. இதன் தாயகம் கிழக்கு ஆசியா. மலேசியாவின் தேசிய மலர் செம்பருத்தி ஆகும். சீன ரோஜா என்று வேறு பெயரும் உண்டு. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பரவலாக வளரக்கூடியது. வேதிப்பொருட்கள். டானின்கள், ஆந்தரோகிவினோன்கள், சகிவினைன்கள், ஃபீனால்கள், ஃப்ளோவனாய்டுகள், ஆல்கஹாலாய்டுகள், டெர்பினாய்டுகள், சல்ஃபோனின்கள், கார்யாடிக், கிளைகோஸ்டுகள், புரதம், அமினோ அமிலங்கள், அத்தியாவசிய எண்ணங்கள், மியூசிலேஜ் மற்றும் ஸ்டீராய்டுகள் போன்ற தாவர வேதிப்பொருட்கள் உள்ளன. மருத்துவ பயன்கள். ஜோர்னல் ஆஃப் எத்னோஃபார்மகாலஜி பத்திரிகையில் வெளியிடப்பட்ட கருத்துப்படி செம்பருத்தி பூ டீயை தொடர்ந்து 12 நாட்கள் குடித்து வந்தால் சிஸ்டோலிக் இரத்த அழுத்தமானது 11.2% வரை குறைகிறது. டயஸ்டோலிக் இரத்த அழுத்தமானது 10.7% வரை குறைகிறது. உயர் இரத்த அழுத்தம் உடையவர்கள் செம்பருத்தி டீயை குடித்து வரலாம். இதய நோய்க்கு செம்பருத்தி பூ நல்லதொரு மருந்தாக பயன்படுகிறது. காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த பூக்களின் இதழ்களை மென்று தின்று வந்தால் காலப்போக்கில் இதய நோய் குணமாகும். வெறுமென சாப்பிட பிடிக்காதவர்கள் செம்பருத்தி பூவை ஜூஸ் செய்து குடிக்கலாம். செம்பருத்தி பூக்கள் வெறும் இதய நோய் என்றில்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய படபடப்பு, வலி, இரத்த குழாய் அடைப்பு என்ற அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் தரக்கூடியது. இரத்த குழாயை அடைக்கும் கொழுப்பால் இதய நோய்கள் வரும் ஆபத்து அதிகம். இந்த பூவின் சாற்றை பிழிந்து வாய் வழியாக எடுத்துக்கொண்டு வரும்போது இரத்த கொலஸ்ட்ரால் அளவு குறைகிறது. இது கொலஸ்ட்ரால் அளவை 22% வரை குறைக்கிறது. செம்பருத்தி பூ தூளுடன் சமையலை அளவு மருதம்பட்டை தூள் கலந்து 1 தேக்கரண்டி அளவு காலை மாலை சாப்பிட இரத்தத்தில் இரும்பு சத்து அதிகரித்து இரத்த சோகை நோய் குறையும். ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். அஜீரண கோளாறால் வயிற்றில் வாயு அதிகரித்து வயிற்றின் உட்புற சுவர்களை தாக்குவதால் வயிற்றிலும் வாயிலும் புண்கள் உருவாகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தினமும் 5 அல்லது 10 பூக்களின் இதழ்களை சாப்பிட்டு வந்தால் புண்கள் குணமாகும். செம்பருத்தி இலையை வெறுமென அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி பட்டு போன்று மென்மையாக மாறும். ஷாம்புகளை தலையில் தேய்த்து பக்க விளைவுகள் அவதிப்படுவோர் அதுக்கு மாற்றாக செம்பருத்தியை பயன்படுத்தலாம். நரைமுடி, பொடுகு தொல்லை, முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் தீர செம்பருத்தி பூக்களுடன் இதன் இலைகள்
கருவேப்பிலை, மருதாணி இலை போன்றவற்றை சேர்த்து மையாக அரைத்து தலையில் தேய்த்து 1/2 மணி நேரம் கழித்து குளிக்க வேண்டும். இதை வாரம் 1 அல்லது 2 நாட்கள் செய்து வந்தால் நாளடைவில் பிரச்சனைகள் தீரும். இது கண்கள், உடலுக்கு குளிர்ச்சியை தந்து சூட்டினால் வளரக்கூடிய நோய்களில் இருந்தும் காத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் செம்பருத்தி பூக்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பிரச்சனைகள் தீர்வதோடு கர்ப்பப்பை குறைபாடுகளும் சரியாகும். உடலில் பித்தம் அதிகம் இருப்பவர்கள் மற்றும் இரவில் அதிக நேரம் கண் விழித்து வேலை பார்ப்பவர்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும். இதனால் முடி உதிர்வும் ஏற்படலாம். இந்நிலையில் உடல் சூடு மற்றும் பித்தத்தை சீராக்க செம்பருத்தி டீயை குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.